இந்தியா, இலங்கை 2 நாடுகளும் சேர்ந்து நடத்துற 2026 ஐசிசி ஆடவர் T20 உலகக்கோப்பை தொடர்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் இடையே ஒரு செம ஹை வோல்டேஜ் சூப்பர் 8 மேட்ச் நடக்கப் போகுது. பிப்ரவரி 7ஆம் தேதியில இருந்து மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற இந்த தொடர்ல செமி ஃபைனலுக்கு போறதுக்கு 2 அணிகளுக்குமே இது ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன்னா உலகக்கோப்பையை ஜெயிக்கணும்னு கனவு காண்றவங்களுக்கு செமி ஃபைனல்ன்றது ஒரு முக்கியமான கட்டம். இந்த மேட்ச் வெறும் போட்டி மட்டும் இல்ல, ஜிம்பாப்வே அணிக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்புன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பலமான டீமுக்கு எதிரா அவங்களோட வரலாற்று ரெக்கார்ட மாத்தி எழுத ஒரு சான்ஸ் இது. வரலாற்று ரீதியா பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா தான் T20 இன்டர்நேஷனல் மேட்ச்கள்ல ஜிம்பாப்வேக்கு எதிரா எப்பவுமே கையோங்கியிருக்கு. இதுவரைக்கும் 8 மேட்ச்ல 7ல ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் ரிசல்ட் இல்லாம முடிஞ்சிருக்கு. கடைசியா 2025 ஜூலைல நடந்த மேட்ச்ல கூட புரோட்டியாஸ் அணி ஜிம்பாப்வேய 7 விக்கெட் வித்தியாசத்துல ஈஸியா ஜெயிச்சாங்க. இந்த 2026 T20 உலக கோப்பையில சவுத் ஆப்பிரிக்கா இதுவரைக்கும் ஒரு மேட்ச் கூட தோக்கலையாம். அதனால அவங்க இந்த சூப்பர் 8 மேட்ச்ஸ ரொம்ப நல்ல ஃபார்ம்லயும் அதிக நம்பிக்கையோடையும் எதிர்கொள்றாங்க. புரோட்டியாஸ் அணியோட இந்த நிலையான ஆட்டம் அவங்கள இந்த உலக கோப்பையோட ஃபேவரிட் டீம்ல ஒன்னா காட்டுது. ஆனா ஜிம்பாப்வே அணிக்கு 2 சவால்கள் இருக்கு. ஒன்னு, வரலாற்று ரீதியா பலமான ஒரு டீமுக்கு எதிரா ஜெயிக்கணும். இன்னொன்னு, இந்த உலகக்கோப்பையில வர்ற முக்கியமான மேட்ச் அழுத்தத்தையும் சமாளிக்கணும். இந்த சூப்பர் 8 பார்மட் படி ஒவ்வொரு குரூப்ல இருந்தும் முதல் 2 டீம் மட்டும்தான் நாக் அவுட் சுற்றுக்கு போக முடியும். அதனால ஒவ்வொரு பந்தும் ஒவ்வொரு ரன்னும் ரொம்ப முக்கியம். இந்த மேட்ச் வெறும் ஜெயிக்கிறதோ தோக்குறதோ பத்தி மட்டும் இல்ல. குறிப்பா ஜிம்பாப்வே அணிக்கு இது உலக அரங்கில் அவங்களோட திறமையை காட்டுற ஒரு வாய்ப்பு. வழக்கமான நிலையை மாத்தி இந்த தொடர்ல இன்னும் உள்ளே போகணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஜிம்பாப்வே ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு பண்ணி எல்லாரையும் அசத்துமா, இல்ல சவுத் ஆப்பிரிக்கா அவங்க வழக்கமான வெற்றிநடையோட செமி ஃபைனலுக்கு போகுமான்னு உலக கிரிக்கெட் ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. 2026 T20 உலக கோப்பையில தென்னாப்பிரிக்கா அணி அதிரடியான ஆட்டக்காரர்கள் நிலைச்சு நின்று ஆடுறவங்கன்னு ஒரு கலவையா இருக்கிறதால ரொம்ப பலமா இருக்கு. சூப்பர் 8 சுற்றுல அவங்க ஒரு பயங்கரமான எதிரணியா உருவெடுத்திருக்காங்க. அவங்களோட பேட்டிங் வரிசையில முன்னாடி நிக்கிறவர் அதிரடி இடதுகை விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் குவிண்டன் டீகாக். ஆரம்பத்திலேயே அதிரடியா அடிச்சு ஆடக்கூடிய டீகாக் T20 சர்வதேச போட்டிகள்ல புரோட்டீஸ் அணிக்கு ரொம்பவே முக்கியமான ஆளு. அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கு. மேட்ஸை ஜெயிக்க வைக்கிற திறமையும் இருக்கு. பவர் பிளேயை அவரோட கண்ட்ரோல்ல கொண்டு வர்றா திறமை மொத்த இன்னிங்ஸ்க்கும் ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுக்கும். டீகாக்கு ஒரு சப்போர்ட்டா ரியான் ரிக்கெல்டன்கிற இன்னொரு இடதுகை விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருக்கார். அவரும் அசத்தலான ஃபார்ம்ல இருக்காரு. 2026 நிலவரப்படி 29 அல்லது 30 வயசான ரிக்கெல்டன் 2024 SA20 சீசன்ல அதிக ரன்கள் எடுத்த வீரரா இருந்தார். அதுமட்டுமில்லாம 2025 ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலை வென்ற தென்னாப்பிரிக்கா அணியிலையும் அவர் இருந்தார். அவர் தொடர்ந்து நல்லா ஆடுறது மிடில் ஆர்டர்ல ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்குது. அதே சமயம் வேகமா ரன் சேர்க்கவும் உதவுது. பேட்டிங் பலத்தை இன்னும் அதிகப்படுத்துறது இளம் சென்சேஷன் தேவால்ட் பிரேவிஸ். ஏபிடி வில்லியர்ஸ் மாதிரி பயமில்லாம அதிரடியா ஆடுறதால இவரை பேபி ஏபி-னு செல்லமா கூப்பிடுறாங்க. 22 அல்லது 23 வயசான பிரேவிஸ் ஆகஸ்ட் 2023 T20 சர்வதேச போட்டிகள்ல அறிமுகமானார். பல பிரான்சைஸ் லீக்ல தன்னோட அதிரடி திறமையை ஏற்கனவே காட்டிட்டார். 2025 IPL தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காகவும் ஆடியிருக்கார். பந்துவீச்சுல பாத்தீங்கன்னா 32 அல்லது 33 வயசான வலதுகை வேகப்பந்து வீச்சாளர் ஆனெட் நார்ஜே தென்னாப்பிரிக்காவோட முக்கியமான பந்துவீச்சாளர். 2024 T20 உலகக்கோப்பை ஃபைனலுக்கு புரோட்டீஸ் அணி போனதுல நார்ஜேவுக்கு பெரிய பங்கு இருக்கு. பயங்கர வேகத்திலையும் பவுன்ஸ் எடுக்கிற திறமையிலையும் அவர் ரொம்ப ஃபேமஸ். அதனால தொடர்ந்து விக்கெட்டுகளை அள்ளக்கூடியவர் அவர். இளம் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் குவேனா மபாகாவும் இருக்கார். 19 அல்லது 20 வயசுல இருக்கிற இவர் ஆகஸ்ட் 2024 T20 சர்வதேச போட்டியில அறிமுகமாகிட்டார். 2024 U19 உலகக்கோப்பையில தொடர் நாயகனாகவும் தேர்வானவர். இவரோட இளம் துடிப்பு தென்னாப்பிரிக்காவோட பந்துவீச்சுக்கு இன்னும் பலம் சேர்க்குது. இப்படி அனுபவமான வீரர்கள் புதுசா வர்றா இளம் வீரர்கள்னு ஒரு சரியான கலவை தென்னாப்பிரிக்கா அணியை இந்த உலகக்கோப்பையோட கடைசி கட்டத்துல ஒரு பயங்கரமான போட்டியாளரா நிறுத்துது. ஜிம்பாப்வே அணிக்கு தென்னாப்பிரிக்காவின் ரொம்பவே பலமான அணிக்கு எதிரா ஒரு முக்கியமான போட்டி காத்திருக்கு. அவங்க அணியோட மொத்த நம்பிக்கையும் அனுபவமிக்க ஆல் ரவுண்டரும் T20 கேப்டனுமான சிகந்தர் ராசா மேலதான் இருக்கு. 39 அல்லது 40 வயசாகியும் ராசா ஜிம்பாப்வே அணியின் ஒரு முக்கிய தூணாகவே இருக்காரு.
அவரோட அதிரடியான வலதுகை பேட்டிங், அப்புறம் புத்திசாலித்தனமான வலதுகை ஆஃப் ஸ்பின் பவுலிங்னு ரெண்டுலயுமே சிறப்பா பங்களிப்பு செஞ்சுட்டு வர்றாரு. அவரோட தலைமைத்துவமும் அழுத்தமான சூழ்நிலையில சிறப்பா செயல்படுற திறமையும் இந்த சூப்பர் 8 போட்டியில ஜிம்பாப்வேவோட இலக்குகளுக்கு ரொம்ப முக்கியம். ராசா சமீபத்துல பல பிரான்சைஸ் லீக் போட்டிகள்ல தொடர்ந்து தன்னோட ரவுண்டர் திறமைகளை நிரூபிச்சிருக்காரு. இது அவரோட தேசிய அணிக்கு ஒரு மேட்ச் வின்னரா அவரோட முக்கியத்துவத்தை இன்னும் தெளிவா காட்டுது. ஆனா கிரிக்கெட்ங்கிறது ஒரு அணி விளையாட்டுங்கிறதால இதுவரை தோற்காத தென்னாப்பிரிக்கா அணிக்கு சவால் கொடுக்கணும்னா மத்த திறமையான வீரர்களும் சிறப்பா செயல்படணும். வளர்ந்து வரும் இளம் வீரர்களில் 23 அல்லது 24 வயதான வலதுகை டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் டியான் மையர்ஸ் முக்கியமானவர். மையர்ஸ் 2020ல நடந்த U19 உலக கோப்பையில ஜிம்பாப்வே அணிக்கு கேப்டனாகவும் இருந்திருக்காரு. 2021 ஜூலையில தன்னோட T20 சர்வதேச அறிமுகத்தை செஞ்ச இவரு பேட்டிங் வரிசைக்கு புது ஆற்றலையும் எதிர்கால நம்பிக்கையையும் கொண்டு வர்றாரு. வேகமா ரன் எடுக்கிறதுலையும் இன்னிங்ஸை நிலைநிறுத்தி விளையாடுறதுலையும் இவருக்கு இருக்கிற திறமை தென்னாப்பிரிக்காவோட பலமான பந்துவீச்சுக்கு எதிரா ரொம்பவே முக்கியமாயிருக்கும். இன்னொரு முக்கியமான ரவுண்டர் 26 அல்லது 27 வயதான வலதுகை பேட்ஸ்மேனும் வலதுகை ஆஃப் பிரேக் பந்துவீச்சாளருமான டோனி முனியங்கா. 2019 செப்டம்பர்ல T20 சர்வதேச கிரிக்கெட்ல அறிமுகமான முனியங்கா மிடில் ஆர்டர்ல நல்ல பயன்பாட்டை தர்றதோட ரன் கொடுக்காத ஒரு ஸ்பின் பவுலிங் ஆப்ஷனாவும் இருக்காரு. ஜிம்பாப்வேவுக்கு இருக்கிற பெரிய சவால் என்னன்னா தனிநபரோட சிறப்பான ஆட்டத்தை தென்னாப்பிரிக்காவோட வலுவான பக்காவான டீமை உடைக்கிற மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த டீம் பெர்ஃபார்மன்ஸா மாத்தறதுதான். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரா 8 T20 போட்டிகள்ல 7 தோல்விகள், ஒரு முடிவில்லாத போட்டிங்கிற அவங்களோட வரலாற்று சாதனையை ஜிம்பாப்வே கடந்து வரணும்னா மொத்த அணியும் ரொம்பவே சிறப்பான முயற்சியை கொடுக்கணும். அழுத்தமான சூழ்நிலையில கேம் பிளான்களை எப்படி செயல்படுத்துறாங்க, முக்கியமான தருணங்களை எப்படி அவங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறாங்கங்கிறதை பொறுத்துதான் இந்த முக்கியமான உலகக்கோப்பை போட்டியில அவங்களோட அடுத்தகட்ட பயணம் அமையும். 2026 T20 உலக கோப்பையில தென்னாப்பிரிக்கா ஜிம்பாப்வே இடையேயான சூப்பர் 8 போட்டி நிறைய சுவாரஸ்யமான தனிநபர் மோதல்கள், சூப்பரான வியூக போர்களோட இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. முக்கியமா தென்னாப்பிரிக்காவோட அதிரடியான வேகப்பந்து வீச்சாளர்களுக்கும் ஜிம்பாப்வேயோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களுக்கும் இடையிலான மோதல் நிச்சயம் சுவாரஸ்யமா இருக்கும். அன்ரிச் நோர்ஜே அவரோட அதிவேக பந்துகளோட வளர்ந்து வரும் நட்சத்திரம் குவேனா மாபாகா அவர் பவுன்ஸ் போடுறதுல கெட்டிக்காரர். இவங்க 2 பேரும் ஜிம்பாப்வே பேட்டிங் வரிசையில ஆரம்பத்திலேயே ஏதாவது பலவீனம் இருந்தா அதை பயன்படுத்திக்க பார்ப்பாங்க. டியோன் மையர்ஸ் மாதிரி ஜிம்பாப்வே பேட்ஸ்மேன்கள் இந்த வேகப்பந்து வீச்சை எப்படி சமாளிச்சு ஒரு நல்ல அடித்தளம் அமைக்கிறாங்கன்றது அவங்க டீமோட வெற்றிக்கு ரொம்ப முக்கியம். அதே சமயம் குவிண்டன் டீகாக், ரியான் ரிக்கெல்டன் மாதிரி தென் ஆப்பிரிக்காவோட அதிரடி ஓப்பனர்கள் ஜிம்பாப்வேயோட பலதரப்பட்ட பந்துவீச்சை எப்படி சமாளிக்கிறாங்கன்றது ஒரு சவாலா இருக்கும். ஜிம்பாப்வே ரவுண்டர் சிகந்தர் ராஜாவோட செயல்பாடு ரொம்ப முக்கியம். பேட்டிங்ல மட்டுமில்லாம அவரோட வலதுகை ஆஃப் ஸ்பின் பந்துவீச்சும் தென்னாப்பிரிக்காவோட பெரும்பாலும் வலதுகை பேட்ஸ்மேன்களுக்கு எதிரா ரொம்ப பலமா இருக்கும். மிடில் ஓவர்கள்ல முக்கியமான விக்கெட்டுகளை எடுக்கிறதும் ரன்ரேட்டை கட்டுப்படுத்துறதும் புரோட்டீஸ் அணியோட ஸ்கோரிங் ரேட்டை கட்டுப்படுத்துறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். அதுமட்டுமில்லாம தென்னாப்பிரிக்கா பகுதி நேர லெக் ஸ்பின்னர் டிவால்ட் பிரீவிஸை வியூகமா பயன்படுத்தினா அது ஜிம்பாப்வே பேட்ஸ்மேன்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். இந்த போட்டி தனிநபர் திறமையை காட்டுறது மட்டுமில்ல, கேப்டன்கள் கோச்சிங் ஸ்டாப்களோட ஒரு வியூக ரீதியான செஸ் போட்டியும் கூட. சூப்பர் 8 சுற்று அடுத்து செமிஃபைனலுக்கு போற டீம்களை தேர்வு செய்யறதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால பேட்டிங் ஆர்டர் மாத்துறதுல இருந்து பந்துவீச்சு மாற்றங்கள் வரைக்கும் ஒவ்வொரு வியூக முடிவுக்கும் பெரிய விளைவுகள் இருக்கும். இந்த சுற்றில் வெற்றி பெறுறது 2 டீமுக்கும் ரொம்ப அவசியம். ஏன்னா அவங்களோட நிலையை மேம்படுத்தி செமிஃபைனலுக்கு போற வாய்ப்பை உறுதி செய்யணும். அதனால மாறி யோசிக்கிற திறனும் அழுத்தமான சூழ்நிலையில எப்படி செயல்படுறாங்கன்றதும் தான் வெற்றியை தீர்மானிக்கும். 2026ல இந்தியா மற்றும் இலங்கை இணைந்து நடத்தப்போற ICC ஆடவர் T20 உலக கோப்பையோட சூப்பர் 8 சுற்றுங்கிறது இறுதிப் போட்டிக்கு முன்னாடி வர்றா ஒரு முக்கியமான பெரிய சவால்னு சொல்லலாம். முதல் குரூப் ஸ்டேஜ் முடிஞ்சதும் 4 குரூப்ல இருந்தும் டாப் 2 இடங்களை பிடிச்ச அணிகள் சூப்பர் 8 சுற்றுக்கு வருவாங்க. இங்க அவங்க மறுபடியும் 4 அணிகள் கொண்ட 2 குரூப்பா பிரிக்கப்படுவாங்க. அவங்க சூப்பர் 8 குரூப்ல ஒவ்வொரு அணியும் 3 மேட்ச் விளையாடணும். முதல் ரவுண்ட்ல எடுத்த பாயிண்ட்ஸ் இங்க கணக்குல எடுத்துக்கப்படாதுங்கிறதால ஒவ்வொரு போட்டியுமே ரொம்பவே முக்கியமானதா பரபரப்பானதா இருக்கும். இந்த ஃபார்மட்னால யார் ரொம்ப சீரான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்களோ, யார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜ்க்கு போக முடியும். ஒவ்வொரு சூப்பர் 8 குரூப்ல இருந்தும் டாப் 2 அணிகள் நேரடியா அரையிறுதிக்கு போயிடுவாங்க.
சவுத் ஆப்பிரிக்காவை பாத்தீங்கன்னா இந்த 2026 T20 உலகக் கோப்பையில இதுவரைக்கும் அவங்க தோற்கவே இல்லைன்னு சொல்றாங்க. இது அவங்களை ரொம்பவே ஸ்ட்ராங்கான போட்டியாளர்களா காட்டுது. அவங்க எப்படியாவது அவங்க ஆதிக்கத்தை தக்க வச்சுக்கிட்டு அரையிறுதிக்கு நேரடியா போயிடணும்னு பார்க்கறாங்க. ஜிம்பாப்வேக்கு எதிரான இந்த சூப்பர் 8 போட்டியில அவங்க ஆடுற ஆட்டம் அவங்க நிலையை உறுதிப்படுத்தவும் அடுத்த நாக் அவுட் சுற்றுகளுக்கு ஒரு வேகத்தை கொடுக்கவும் ரொம்ப முக்கியம். ஜிம்பாப்வேக்கு இந்த மேட்ச் அவங்க உலகக்கோப்பை பயணத்துல ஒரு ரொம்பவே முக்கியமான திருப்புமுனை. வரலாற்று ரீதியா ரொம்பவே வலுவான ஒரு அணியை எதிர்த்து அவங்க ஆடினாலும் இந்த மேட்ச்ல அவங்க ஜெயிச்சாங்கன்னா அது சும்மா ஒரு சர்ப்ரைஸ் வெற்றியா மட்டும் இல்லாம அரையிறுதிக்கு போற அவங்க வாய்ப்புகளுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். அது மட்டுமில்லாம அவங்க கிரிக்கெட் வரலாற்றுல ஒரு மைல்கல் சாதனையாவும் இது கொண்டாடப்படும். இந்த மேட்சோட முடிவு அவங்க சூப்பர் 8 குரூப்ல அவங்க நிலையை ரொம்பவே பாதிக்கும். உலகக்கோப்பையில அவங்க அடுத்தகட்ட நகர்வு எப்படி இருக்குங்கிறதையும் இது முடிவு செய்யும். இந்த உலகக்கோப்பையோட அமைப்பு எந்த அணி தொடர்ந்து நல்லா ஆடுறாங்களோ அவங்களுக்குத்தான் வாய்ப்புன்னு சொல்லுது. அதனால ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அணிகள் அவங்க பெஸ்டை கொடுக்க வேண்டியது அவசியம். கிரிக்கெட் உலகமே ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஜிம்பாப்வே சூப்பர் 8 போட்டி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் எவ்வளவு எதிர்பாராததா விறுவிறுப்பா இருக்குங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். உலக சாம்பியன் ஆகணுங்கிற கனவுகள் இந்த போட்டியில தான் இருக்கு.